உங்க பிரச்சனை தீர்த்தரலாம். அதான் சார் கலாச்சார சீர்கேடு. என்ன கலாச்சார சீர்கேடு? இது மாதிரி அந்த திமுக ஆட்சியில அங்கங்க குடியும் அதுவும் மதுவும் ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. விபச்சாரம் இன்னைக்கு கரையோடு புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. என்னத்தை கிழிச்சிட்டாரு வேல்முருகன் சொல்லுங்க. டாஸ்மாக் எதிர்க்க போராட்டம் நடத்திருக்கிறாரா? 434 கடைகள் புதிதாக திறக்கப்பட்டிருக்க இந்த ஆட்சியில அதுக்கு என்ன சொல்ல வரார் வேல்முருகன்? எத்தனை பேர் தாலி எடுத்திருக்கிறான்? அதுக்கு என்ன சொல்ல வரார் வேல்முருகன்? அத சொல்லுங்க. இத நார்மலைஸ் பண்ணி அப்படியே யார் அந்த சாருக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாரா? அண்ணாமலை ஒரு பட்டியலை வெளியிட்டார்ல, ஒரு சிடிஆரை வெளியிட்டார்ல, அதுக்கு என்ன சொல்றாரு அண்ணன் வேல்முருகன்? அதுதான் சார். ஆனா இந்த கல்வி விழாவுல அந்த நிகழ்வை வந்து ஆதரிக்க கூடாது, இதை வர என்கரேஜ் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. கல்வி விருது ஒண்ணு நடத்தி இருக்கிறார்ல, அதே மாதிரி ஒரு விருதை நடத்த சொல்லுங்க. புரியுதுங்களா? வெக்கங்கட்ட வெண்ணைகள்லாம் கூட இருக்கிறாங்கல்ல, அந்த கூவைகள் எல்லாம் வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வைஃபை கனெக்ஷனோட டேப் தரேன்னு புலிகிட்டு ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, நீட்டு தேர்வை ஒழிச்சிருவேன் ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்துருவோம் ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, மாசத்துக்கு ஒரு முறை மின் அளவு கணக்கீடு கொண்டு வருவோம் ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, கேஸ் விலையும் பெட்ரோலையும் லிட்டருக்கு 30 ரூபாய் கம்மி பண்ணிடுவோம் ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, ஏன் நீங்க அதெல்லாம் இன்னும் பண்ணல?